மோடியும் ஓபிஎஸ் டிடிவி கதவை அடைச்சிட்டாரு. மோடி கதவை அடைச்ச இடத்துக்குள்ள இபிஎஸும் தொடர்ந்து கதவை அடைச்சிட்டு இருக்கிறோம், நான் திறக்க மாட்டேன்ட்டாரு. டிடிவிக்கு மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா டிடிவி வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்களோட கூட்டணி போற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா விஜயும் டிடிவிக்கு ஒரு ஆப்ஷன் தான். டிடிவிக்கு என்டிஏ அமித்ஷா மூலமா எடப்பாடி ஆப்ஷன், டிஎம்கே ஆப்ஷன், டிடிவி ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்து தப்புங்கிற கருத்தை ஆணித்தரமா சொன்னவங்க பிரேமலதா விஜயகாந்த். அதனால தான் இப்போ அதிமுக கூட்டணியில் அவங்க இருந்தும் விழுப்புரம், சேலம், சிதம்பரத்தில் 36, 38 விழுக்காடு, 40 விழுக்காடுன்னு அதிமுக போகும்போது கடலூரில் வெறும் 26 விழுக்காடுல நின்றுடுச்சுன்னா அதிமுகவுக்கு போட்ட ஒரு தரப்பு வாக்காளர்கள் வந்து எடப்பாடியால் அதை தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஜான் ஆரோக்கியசாமியோட தவறான ஒரு போதனையில் ஜோசப் விஜய் தப்பு பண்ணிட்டார். அது வந்து விக்கிரவாண்டி களத்தில் அவங்க நின்றுக்கணும். கரூரில் பெரிய கூட்டம் விஜய்க்கு வந்தது, எந்த ஒரு ஹீரோவுக்கும் வராத ஒரு கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தை நீங்கள் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே கொண்டு விட்டுருக்கணும், விட்டு களத்தை சந்திச்சிருக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல சந்திச்ச மாதிரி. எடப்பாடி பழனிசாமி ராமதாஸோட அன்புமணிக்கு பயந்துட்டார். காரணம், அன்புமணிகிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு சகோதரி சௌமியா அன்புமணி வந்து இங்கே எடப்பாடியில் நின்றுட்டார்னா தன்னை தோக்கடிக்க செய்திருவாருங்கிற ஒரு அச்சமும். யாரு இபிஎஸ் அவர்களோட அந்த எடப்பாடியில நின்னா இபிஎஸ் அவர்களை தோற்கடிச்சு சௌமியா அவர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு அவர் பயப்படுறாரா? அந்த மாதிரி கணேசன் ஒருக்கா ஜெயித்துட்டார் வன்னியர் எழுச்சியில். ஓபிஎஸ் திமுக சைடு போக போறாருன்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு. திமுக சைடு போனால் அவர் சி சுப்பிரமணியம், அன்பழகம் மாதிரி ஒரு உயரிய இடத்தை வரலாம். அதுக்குள்ள தகுதி திறமை உள்ளவர் தான். பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சது வந்து அவங்களுக்கு பலமா பலவீனம்? 3வது இடம் பேருன்னு அச்சப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க பலகீனம், வீழ்ச்சி, ஃபால், அதை மறைக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்காங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். நிறைய அரசியல் சார்ந்த மாற்றங்கள் இந்த ஜனவரி ஆரம்பிச்சோடனே நிறைய மாற்றங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போவும் கூட கூட்டணி சார்ந்து 2வது இடத்துல அதிமுக இருக்கா இல்லையான்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி வந்து வலுவாக அவர்கள் பக்கம் போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது பலமா பலவீனமா? இந்திய சூழ்நிலையில் 2வது இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. மக்களவை தேர்தலில் அவர் தான் 2வது இடம் வந்தார். 3வது இடத்துக்கு அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ வந்தது. என்டிஏ 18 விழுக்காடு, என்டிஏ 8 விழுக்காடு சீமான, அண்ணாமலை, ஆர்டி டீம், மோடிஜி, பிஎம்ஓ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இவர் 150 இடத்துல 3வது போயிடுவாங்கிற அச்சத்தில் அவர் வந்து என்டிஏக்குள்ளே வந்தார். அண்ணாமலையை நீக்கி வாங்கிட்டாரு, காவு எடுத்துட்டாரு. தென் ஓபிஎஸ் டிடிவிக்கு பார்கெனிங் அடிச்சிட்டாரு, பாமகவுக்கு பார்கெனிங் அடிச்சிட்டாரு. ஒரே கல்ல பல மாங்காயை அடித்து தள்ளிட்டாரு, செங்கோட்டையனே அடிச்சிட்டாரு. அப்போ ஓபிஎஸ் டிடிவி இங்கே தான் வர போகிறாங்களா? அகைன் ஓபிஎஸ் வந்து இங்கே இல்லைங்கிறத இபிஎஸும் சொல்லிட்டாரு. மோடியும் ஓபிஎஸ் டிடிவிக்கு கதவை அடைச்சிட்டாரு. மோடியும் ஓபிஎஸ் டிடிவி கதவை அடைச்சிட்டாரு. மோடி கதவை அடைச்ச இடத்துக்குள்ள இபிஎஸும் தொடர்ந்து கதவை அடைச்சிட்டு இருக்கிறோம், நான் திறக்க மாட்டேன்ட்டாரு. டிடிவிக்கு மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க முயற்சி பண்ணுறாரு. இது நீங்கள் மற்றவங்களை மாதிரி மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தா நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு மோடிஜி வரும்போது என் பாக்கியம்னு சொல்லியும் ஓபிஎஸ்க்கு பார்க்க அனுமதி இல்லை. டிடிவி புரிஞ்சுக்கிட்டே விலகி போயிட்டார். ஆனால் ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் சிறைச்சாலையில் இருந்தார், அவர் இல்லை. ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்றவங்கள்லாம் பார்த்தாங்க. அப்போ ஜி.கே. வாசன் போன்றவங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அந்த கதவை 2024 மேலே அடைச்சது மோடி தான். ஏற்கனவே கதவை அடைக்கணுங்கிறது தான் எடப்பாடிக்கு எண்ணம். அப்போ எடப்பாடி வந்து அந்த இடத்துக்குள்ள. ஆனா டிடிவி வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்களோட கூட்டணி போற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா விஜயும் டிடிவிக்கு ஒரு ஆப்ஷன் தான். டிடிவிக்கு என்டிஏ அமித்ஷா மூலமா எடப்பாடி ஆப்ஷன், டிஎம்கே ஆப்ஷன், டிடிவி ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷன்லையும் என்ன ஆஃபர் வருதுன்னு பார்ப்பாரு. அதில் எது பெட்டர் ஆஃபரோ அதை அக்செப்ட் பண்ணுவார். அப்போ ஊழல் சார்ந்து கிளீன் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், ஊழல் சார்ந்து யாரையுமே வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு விஜய் வந்து ஓபிஎஸ் அவர்களையுமே சரி டிடிவி அவர்களையுமே நிராகரிக்கிறதா சொல்றாங்க. யார்? செங்கோட்டையன் யாரு தமிழ்?
செங்கோட்டையார் தமிழ். ஆனா அவரோட பேக்ரவுண்ட்ல ஒன்றும் கேசஸ் ப்ரூவ் ஆகலன்னு சொல்றாங்க. ஆமாம், ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு என்னமா கேஸ் ப்ரூவ் ஆயிருக்கு? ஓபிஎஸ் வந்து ஊழல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அவர் பிஜேபியோட கனெக்ஷன்ல இருந்ததுனால அவரை வேண்டாம்னு சொல்றாங்க. டிடிவி பிஜேபி கூட்டணியில் இருந்தார், பிஜேபி தலைவர்களை செங்கோட்டையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அது இந்த ஊரில் தானே நடந்தது. தேமுதிக என்ன பண்ணுவாங்க? தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று டிஎம்கே ஆப்ஷன், இன்னொன்று ஏடிஎம்கே ஆப்ஷன். டிவிகே ஆப்ஷன் இல்லையா? டிவிகே ஆப்ஷன் தேமுதிக எடுக்கல. வை? அது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2026 தேர்தல் ஆணையம் சொன்னாதான் கேப்டன் விஜயகாந்தோட விஜய் மேலையா கீழையா அவருக்கு பலம் என்னன்னு தெரியுங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. தினகரன் அந்த கருத்தை முன்வைக்கல. இவர் டிடிவி ஒரு அரசியல் சக்தியா மதிக்கிறார், மாணிக் தாகூர் மதிக்கிறார். அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு போட்டியா விஜயை வந்து தேமுதிக கருதுதோ? விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சார், விஜய் பலத்தை நிரூபிக்கல, லெட்டர் பேடாதான் அன்னைக்கு இருக்கிறாங்க. பலத்தை நிரூபிச்சா விஜயகாந்தை தாண்டியும் போகலாம். அது ரிசல்ட் தெரியும் போது விஜயகாந்துக்கு கீழையும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு விஜய் கூட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை. நான் தெளிவாக தான் பேசுவேன். அந்த வகையில் அவங்க வந்து 2 ஆப்ஷனை இது பண்ணியிருக்காங்க. ஒன்று டிஎம்கே ஆப்ஷன், இன்னொன்று எடப்பாடி ஆப்ஷன். ராஜ்யசபாவுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை. இப்போ டிஎம்கேயும் அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க தயாராகிட்டாங்க. டிஎம்கேயும் 100% ராஜ்யசபா கொடுக்க தயாராகிட்டாங்க. ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பர் ஆஃப் சீட் தான் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை. இதில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டு. எடப்பாடி கிட்ட அவங்க 2 தடவை தோத்தாச்சு. ஒன்று 2019 தோத்தாங்க, இன்னொன்று 2024 தோத்தாங்க. 2021 இவங்களுக்கு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களை எடப்பாடி கலத்தி விட்டுட்டாப்புல. இவங்க தேமுதிக அமமுக கூட்டணி போய் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு பாமக என்டிஏ கூட கூட்டணி போனதுனால இவங்களுக்கு வந்து 5 சீட்டு கொடுத்தாரு. 21 வேண்டான்னு சொன்னவர் ரொம்ப மோசமான விழுக்காடு வாக்க பெற்ற பிறகும் கூட வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் 5 சீட்டு கொடுத்தாரு. இப்போ அவர் பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 18+1 பாமகவுக்கு கொடுத்ததாட்டு சொல்கிறாங்க. அது இன்னும் வரல, அதுதான் சீட்டுங்கிறாங்க. அது கூட ராமதாஸை சேர்த்துக்கிட்டு அன்புமணியை கலத்தி விட்டுருவாருங்கிற ஒரு வெடிகுண்டை நான் தூக்கி வீசவும், இல்லை 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 நான் அன்புமணியை தான் சேர்க்க போகிறேன், அல்லது சௌமியா அன்புமணி வந்து எடப்பாடியில் நின்றுட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், ஐ கணேசன் 96ஆம் ஆண்டு 3வது இடத்துக்கு இவர் தள்ளின மாதிரி அன்புமணி சௌமியா அன்புமணியோட மனைவி சகோதரி சௌமியா அன்புமணியும் 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னா அரசியலே சிக்கலாயிரும். அதனால நான் எனக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு அன்புமணி பாமக முக்கியம், அன்புமணி ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை வச்சிருக்கிறாரு, 10.5 கொண்டு களத்துக்குள்ளே வந்துடுவாருன்னு அவர் ஒரு கூட்டணி கட்சியாட்டு அன்புமணியை முடிச்சிட்டாரு. தேமுதிகவை அவர் இன்னும் முடிக்க தயாரில்லை. தேமுதிக அதிமுக கிட்டேயும் பேரம் பேசுகிறாங்க, திமுக கிட்டேயும் பேரம் பேசுகிறாங்க. 2ல் அவங்க எது அவங்களுக்கு நல்ல ஆஃபரோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தவரை ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. தேமுதிக வந்து அதிமுகவால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய வன்னியர்கள் தேமுதிகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. தேமுதிக என்ன அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அப்படிங்கிற அந்த டிமாண்டை வைக்கிற அளவுக்கு அந்த கட்சி சுருங்கிருச்சா? ராஜ்யசபா சீட்டுக்கு இன்னைக்கு பெரிய மரியாதை இல்லை, கொடுத்தா வாங்கிடுவாங்க, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. எம்எல்ஏ ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறி ஆகும்போது ராஜ்யசபா வந்து ஷுவர் ஷாட் 6 வருஷத்துக்கு. அது திமுக கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க, அதிமுக கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. திமுகவும் ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்கிற தகவல்கள் வந்து தெளிவாக தெரியுது. அந்த வகையில் சீட்டு எண்ணிக்கை தான். அதில் ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எடப்பாடி கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டு தான். அது மட்டும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தமிழ் மண்ணிலே ரவீந்திரன் துரைசாமி நின்னது எல்லாருக்குமே தெரியும். அது வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது தான் நான் எதிரே தவிர 10.5க்கு எதிர் வன்னியருக்கு எதிர்னு என்ன முத்திர பார்க்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 17 விழுக்காடுன்னு வந்ததுன்னா 12 கொடுங்க, அது நாம் குறை சொல்லலை. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்த தப்புங்கிற கருத்தை ஆணித்தரமாக சொன்னவங்க பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார். அதனால தான் இப்போ அதிமுக கூட்டணியில் அவங்க இருந்தும் விழுப்புரம், சேலம், சிதம்பரத்தில் 36, 38 விழுக்காடு, 40 விழுக்காடுன்னு அதிமுக போகும்போது கடலூரில் வெறும் 26 விழுக்காடுல நின்றுட்டுச்சுன்னா அதிமுகவுக்கு போட்ட ஒரு தரப்பு வாக்காளர்கள் வந்து எடப்பாடியால் அதை தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. 2 முறை அவங்கள வச்சு தோத்துட்டாங்க. மீண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி போனால் தேமுதிகவுக்கு அது பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கும்.
ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அரசியல் வந்து அது அப்புறம் 29 அரசியல் அவங்களுக்கு பெரிய சிக்கலை கொடுத்துரும். அதே வேளையில் திமுக கூட்டணி அவங்க போனாங்கன்னா கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டுங்கிற லெவலில் இருக்குது. அவங்க தான் முடிவெடுக்கணும். 2 சைடு உள்ள ஆஃபரையும் பார்ப்பாங்க, ஆஃபரை பார்த்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் இப்போதைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு. விஜய் அவங்க ஏன் ஏற்றுக்கலைன்னா, அவங்க விஜயகாந்த் 2006 ப்ரூவ் பண்ணார். அதுதான் இன்னொரு விஷயம் பலருக்கும் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து 15 சீட்டை தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்தாங்க. வைகோவோட நான் லெஸ் இல்லைன்னு கேப்டன் வந்து தனிச்சு போட்டிட்டு 8.3 ப்ரூவ் பண்ணார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து 41 சீட்டு விஜயகாந்த் கொடுத்தாங்க. அந்த வித்தியாசத்தை தான் பிரேமலதா அம்மையார் சொல்கிறாங்க. கேப்டன் ப்ரூவ் பண்ணியிருந்தார். கேப்டனுக்கு தம்பி செந்துரப்பாண்டி தம்பி விஜய் ப்ரூவ் பண்ணலை, ப்ரூவ் பண்ண பிறகு பார்ப்போங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கருத்துலேயும் தவறு நம்ம சொல்ல முடியாது. அதான் சொல்கிறாங்களே, மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது அப்படின்னுலாம் வச்சு அவங்க போக வாய்ப்பு இல்லையா? அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணாதான் மக்கள் செல்வாக்குங்கிற எப்படி உங்களோட ஸ்டாண்டு எடுத்துட்டாங்க. என்னோட ஸ்டாண்டு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்குற தப்புங்கிறதுலையும் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர், பெரிய லீடர், நல்ல திறமையான ஒரு லேடி, அதெல்லாம் நமக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. பட் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் அந்த அம்மையார் சொல்லக்கூடிய கருத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, அவ்வளவுதான். இப்போ 2019, 21, 24 இது எல்லாத்துலேயுமே வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதை காட்டி வந்து நிறைய பேர் இப்போ வந்து லயோலா கருத்து கணிப்பில் கூட 2வது இடத்துல அதிமுக வரல, அப்போ 2வது இடத்தை அது வந்து இழந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படும் போது, தேமுதிகவும் போய் இணைஞ்சா அப்போ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட பாமகவும் இணையுது, தேமுதிகவும் இணையுதுன்னா அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி வந்து வலுவாகுது, 2வது இடத்துக்கு அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போவே வட தமிழகத்தில் அவங்க தான் 2வது இடம். ஏன்னா வட தமிழகத்தில் போலரைசேஷன் வந்துட்டு, இந்த இடத்துல தான் ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய், ஜீசஸ் எல்லாரும் 3 ஜேக்களும் தப்பு பண்ண இடம் இது. ஜீசஸ் கருத்து ஒரு கன்னத்தை அரைஞ்சா மறுகன்னத்தை காட்டுங்கிற அவரோட அந்த தத்துவம் வந்து அமைதியை போதிக்கூடிய தத்துவம். அவரோட அந்த தத்துவத்தை நான் வணங்குறேன், போட்டுறேன். எங்கள் ஐயா தாழ்நிங்க நாடாரும் எனக்கு அதான் சொன்னார், நீ வன்முறை சிந்தனை உன் மனசில் என்றைக்கும் வரக்கூடாதுன்னு என்னை அடித்து திருத்தி வெடிகுண்டு துப்பாக்கி இதெல்லாம் நீ தூக்கிறதுக்கெல்லாம் வேறு ஆட்கள் உண்டு நீ என்னை வழி நடத்தினார். அதே ஜீசஸோட போதனையை நான் வரவேற்கிறேன். அது நான் அமைதியாக இருக்கணுங்கிற இது வன்முறக்கூடாதுங்கிறதுல. பட்டு ஜான் ஆரோக்கியசாமியோட தவறான ஒரு போதனையில் ஜோசப் விஜய் தப்பு பண்ணிட்டார். அது வந்து விக்கிரவாண்டி களத்தில் அவங்க நின்றுருக்கணும். நான் சொன்னேன், நான் நிறைய சகாதேவ மாதிரி நான் சொன்னேன், நீங்கள் வந்து கரூரில் பெரிய கூட்டம் விஜய்க்கு வந்தது, எந்த ஒரு ஹீரோவுக்கும் வராத ஒரு கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தை நீங்கள் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே கொண்டு விட்டுருக்கணும், விட்டு களத்தை சந்திச்சிருக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல சந்தித்த மாதிரி நீங்கள் போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டு. கரெக்ட். எம்ஜிஆர் ஆல்சோ முதல்ல வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டது வந்து திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில். அதே மாதிரி இவரும் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்களா? பண்ணியிருக்கணும், நான் சொன்னேன். அவர் வந்து போலரைசேஷனுக்கு பயந்து ஓடிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி 10.5 வச்சு 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷனுக்கு செட் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு வந்து அன்புமணி எடுத்துட்டா, சேலம் தர்மபுரி இது வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 2 பேருமே ஸ்ட்ராங். அடுத்து விழுப்புரம் சிதம்பரம் 36-37 விழுக்காடு வாக்கு எடப்பாடிக்கு இருக்குது. கள்ளக்குறிச்சி நாமக்கல் இங்கெல்லாம் 40 நெருங்குறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள 10.5 1 இயர்னு 1 இயருக்கு 10.5 கொடுத்தவர்னு ஒரு களமாடும்போது எப்படி விக்கிரவாண்டியில் ஒரு போலரைசேஷன் வந்தோ அதே மாதிரி தான் வட தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 60 தொகுதிக்குள்ளே போலரைசேஷன் வரும். அப்போ 1 இயர் அணியாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அணி நிற்கிறோம், நான் 1 இயர் அணியாட்டு ஸ்டாலினுக்கு அணி நிற்கும். அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியிலே போலரைசேஷனை உடைக்காத, நீங்கள் இந்த 60 தொகுதிக்குள்ளே உங்களுக்கு இஷ்யூ இல்லை, போலரைசேஷன் தான் வரும். அதில் விஜய் வந்து போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். நான் சொன்னேன், சகாதேவ மாதிரி சொன்னேன். இப்பவும் விஜயோட இன்னொரு தவறு, மக்களவை தேர்தலில் பாசிட்டிவாக நின்றுருக்கணும். மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவாக சிஏ எதிர்ப்புன்னு போயிருக்கக்கூடாது. ஸோ இந்த இடம் எடப்பாடி வந்து அன்புமணியை சேர்த்ததிலே வட தமிழகத்தில் ஒரு 60 இடத்துக்குள்ளே போலரைசேஷனுக்குள்ளே ஸ்டாலின் முதலிடம், 2வது இடம் எடப்பாடிங்கிற ஒரு சிச்சுவேஷனை பாமகவை சேர்த்துட்டே வந்துட்டார். காரணம், விளவங்கோட்டில் சீமானிக்குள்ள 4வது போகும்போது, கன்னியாகுமரியில் 4வது போகும்போது, தென் தமிழகத்தில் 30,000 ஓட்டு இவருக்கு வேட்பாளர்கள் சீமானிக்குள்ள குறைச்சி எடுக்கும்போது ஸ்டாலினோட பெரிய தலைவராட்டு இந்த பகுதியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிமிர்ந்து நிற்கிறாரு. ஜெயலலிதா
எம்ஜிஆர் சாதிக்காத ஓட்டை 10.5 அவர் சாதிச்சு நிற்கிறார். ஸோ அந்த பேக்கிங் அவருக்கு இருக்குது. ஸோ அது கூட பாமகவும் சேரும்போது இங்கே ஃபைட்டு திமுக அணி வர்சஸ் அதிமுக அணி தான் வரும். அதில் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு நான் இப்போ சீட்டு வாங்குவார் அன்புமணின்னு இவர் அந்த போலரைசேஷனை எடப்பாடிக்குள்ளே வந்து சௌமியா அன்புமணி சந்திச்சாங்கன்னு 18 வாங்கினதா சொல்லியிருக்கிறாங்க. எனிவே அவருக்கு நிர்பந்தம் ராமதாஸை சேர்த்துட்டு அன்புமணியை கலத்தி விட்டுறக்கூடாதுன்னு. ஸோ இந்த கட்டம் வந்து அவர் வட தமிழகத்தில் வன்னியர்கள் அடர்த்தியா உள்ள இடத்துல போலரைசேஷன் நடக்கக்கூடிய இடத்துல விக்கிரவாண்டி போலரைசேஷன் நடந்த இடத்துல சேஃப் ஆயிட்டார். அன்புமணி அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேவோட. ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து நான் உருவாக்குற கூட்டணி தான் பாமக கூட்டணி, எனக்கு தான் வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஆனா அன்புமணிக்கு இந்த டைம் வந்து எனக்கு துரோகம் செஞ்சதுனாலே அவருக்கு வந்து யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு ராமதாஸ் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ராமதாஸ் சைடு இருக்கக்கூடிய பாமக என்ன ஆகும்? இது வந்து எடப்பாடி பழனிசாமி ராமதாஸோட அன்புமணிக்கு பயந்துட்டார். காரணம் அன்புமணிகிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு சகோதரி சௌமியா அன்புமணி வந்து இங்கே எடப்பாடியில் நின்றுட்டார்னா தன்னை தோக்கடிக்க செய்திருவாருங்கிற ஒரு அச்சமும் அன்புமணியை பொறுத்தவரை 214 கேண்டிடேட்டும் போட்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி மீண்டும் இபிஎஸ் அவர்களோட அந்த எடப்பாடியில நின்னா இபிஎஸ் அவர்களை தோற்கடிச்சு சௌமியா அவர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு அவர் பயப்படுறாரா? அந்த மாதிரி கணேசன் ஒருக்கா ஜெயித்துட்டார் வன்னியர் எழுச்சியில. மீண்டும் வன்னியர்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்க. இவர் 2 வேஷம் போடுறாரு. இது திருச்சியில் இடஒதுக்கீடு வன்னியருக்கு கூடாதுங்கிறாரு, கடலூரில் நான் தான் கொடுத்தேங்கிறாரு. அப்போ அந்த மாற்றி மறித்து பேசுகிறாருல, திருச்சியில் ஒன்று கடலூரில் ஒன்று பேசுகிறாருல, இது அந்த சமூகம் தெரிஞ்சுக்கிட்டு கிளர்ந்து எழுந்து சௌமியா அன்புமணியோ நின்னா இவரை வீழ்த்திடுவாங்கிற அச்சத்தில் தான் அவர் வந்து மக்களவையில் அவங்கள கண்டுக்காதவர், மக்களவையில் அவங்க புறக்கணித்தவர், சட்டமன்றத்தில் அவங்க களத்தை எடப்பாடியில் செட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து அந்த இதை சேர்த்துருக்கிறாரு. இவங்களுக்கும் நாம் வந்து எடப்பாடி ரொம்ப சமர்த்தர் சாதுரியம் உள்ளவர், அவர் ராமதாஸை சேர்த்துக்கிட்டு அன்புமணியை கலத்தி விட்டுருவார். ஏன்னா அன்புமணி நிரந்தர சக்தி ஆயிடுவார், ராமதாஸ் ஒரு ஏஜ் குரூப்பு, முந்தைய ஜெனரேஷன். அப்போ இவர் வன்னியருக்கு ஒரு சக்தி ஆட்டி மீண்டும் 20-25 வருஷம் அரசியலில் நின்றுருவார். அதனால இவரை கலத்தி விட்டுக்கிட்டு அவரை சேர்த்துருவாருங்கிறத நான் தொடர்ந்து சொன்னேன், அலர்ட் பண்ணேன். அப்போ அவர் டக்குன்னு நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து அன்புமணியை தான் சேர்க்க போகிறேன், அல்லது அன்புமணி தரப்பு எடப்பாடியில் நின்று என்னை தட்டி தூக்கி போட்டுருவாங்கன்னு டக்குன்னு அன்புமணியை முடிவு பண்ணிட்டாப்புல. அன்புமணி தரப்புக்கு ஆடி சார் ஏதோ சொல்கிற மாதிரி அவர் பாமக ராமதாஸ் சேர்த்து நம்மளை கலத்தி விட்டுட்டாருன்னா எப்படி நம்ம தனிச்சு நிற்க போகிறோம்னு இவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். இவங்களும் அங்கே சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் பார்த்துருப்பீங்கள்ல, அன்புமணி கொஞ்சம் இதாக இருந்தார், எடப்பாடி டல்லாக தான் இருந்தார். அந்த இதை பாருங்கள், அவங்க கூட்டணி அறிவிச்சு சொன்ன போது. ஸோ நிந்தர்ப்பம் காரணமாட்டு எடப்பாடி இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அன்புமணியும் ராமதாஸ் அவுட்விட் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு. ஸோ எடப்பாடி ராமதாஸை விட அன்புமணியை அந்த செயலில் மதிச்சிட்டார். பாமக தொண்டர்கள் ஓகே, ஆனால் கிட்டத்தட்ட வன்னிய மக்களுடைய அவங்களுடைய ஆதரவுமே பெருமளவில் அன்புமணிக்கு இருக்கா இல்லை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு? தேர்தல் முடிவு தான் அதை சொல்லும். இப்போ கணிக்க ஆமாம், நிர்வாகிகள் வந்து அன்புமணி கிட்ட ஜாஸ்தி இருக்காங்க. என்கிட்ட கூட நேற்று நாகப்பட்டிலேருந்து ஒரு வன்னியர் சமூக சகோதரர், நீங்கள் எப்படி விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி அன்புமணியை மட்டும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஏன் சொல்லலை, நீங்கள் நியாயத்துக்கு புறமா பேசுகிறீங்கன்னு ஒரு ராமதாஸ் ஆதரவாளர் ஒரு வன்னியர் சகோதரர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி அன்புமணி ஆதரவு சகோதரர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒரு ராமதாஸ் ஆதரவாளர் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டார். நான் சொன்னேன் 3 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கிறாங்க, அவர்கிட்ட நிர்வாகிகள் பாலு உட்பட நிறைய பேர், கணேஷ்குமார் எல்லாம் வெயிட்டான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கிட்ட வன்னியர் சங்கமும் முத்துக்குமார் ரவிராஜ் போன்ற ஆட்கள் தான் இருக்காங்க. மக்கா ஸ்டாலின் நம்ம நண்பர் தான், அந்த மயிலாடுதுறை தம்பி அவன் இருக்கான். தென் நிறைய பேர் அங்கங்கே மாற்றி மாறி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய லெவலில் பார்த்தா வைத்தி இங்கே இருக்காப்புல, அன்புமணி கூட இருக்காப்புல. ஸோ ஓவரால் அன்புமணிகிட்ட தான் நிர்வாகிகள் ஜாஸ்தி இருக்கு, நம்ம வெளிப்படையாக தெரியுது. திலகபாமா, என் நண்பர் இவர் வடிவேல் ரமணன், பொதுச் செயலாளர், பொருளாளர். அப்போ நம்ம அதைத்தானே சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம் கிட்டத்தட்ட இரவு 10:15 11:25 வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கேள்வி. இன்னொன்று, பிரதமருடைய தமிழகம் வருகை அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குது. 28ஆம் தேதி அவர் வர இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த கணக்குகள் எப்படி அமையும்? பிரதமரோட தமிழக வருகையில் ஓபிஎஸ்க்கு இடமில்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. ஓகே. டிடிவியை மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறந்து
விட்டுருவாரா, அதுக்கு எடப்பாடி சம்மதிப்பாராங்கிறது 28ஆம் தேதி தான் தெரியும். டிடிவியை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் திமுக சைடு போக போறாருன்னு சொல்றாங்களே, வாய்ப்பு இருக்குது. திமுக சைடு போனால் அவர் சி சுப்பிரமணியம், அன்பழகம் மாதிரி ஒரு உயரிய இடத்த பெறலாம். அதுக்குள்ள தகுதி திறமை உள்ளவர் தான். ஒரு அவை முன்னவராட்டு சி சுப்பிரமணியம், அன்பழகம் மாதிரி ஒரு திறமையை நிரூபிக்கக்கூடியவர் தான். ஸோ அந்த உயரிய இடம் ஸ்டாலினால் அவருக்கு கிடைக்கலாம். ஸோ திமுக ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது. செங்கோட்டை மூலமாட்டு விஜய் ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்து பேசியது அப்படிங்கிறது என்ன மாதிரி கணக்கு? அணியை பெரிதுபடுத்த விரும்புகிறாங்க. 2 பேருக்குமே அந்த விருப்பம் இருக்குது. அதில் ஓபிஎஸ்ஸை உள்ள விட்டால் அவர் நாளைக்கு தோத்த பிறகு அவரை பொதுச் செயலாளர் முக்குளத்தூர் மாவட்ட செயலாளர்கள்லாம் கடுமையாக அனுப்பாங்க. இவரோட ஆதிக்கம் பிடிக்காத சிவி சண்முகம், வேலுமணி போன்றவங்களாம் நின்றுட்டாங்கன்னா இவருக்கு பொதுச் செயலாளர் போஸ்ட் அதில் அடி வாங்கிடும். பிடிச்சதை விட மாட்டார் எடப்பாடி. நான் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடி எலெக்ஷன் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி அவர் ஒரு தலைவராக விரும்புவார்னு சொன்னேன். அந்த மாதிரி அந்த நாளைக்கு அந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்சி பதவிக்கு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அவர் தெளிவாக ஓபிஎஸ்க்கு நோ சொல்கிறாரு. இன்னொரு கட்சி தலைவரான தினகரனை ஒரு வேளையில் சேர்த்துக்கலாங்கிறாரு. அது கூட 2 பேருக்கு இடையில ஒரு பிளவை உருவாக்கி ஒரு குளிர்காய நினைக்கக்கூடிய ஒரு அரசியலாக தான் பார்க்குறேன். தினகரன் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு பக்கம் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, அதாவது தனி மெஜாரிட்டியோட வந்து ஆட்சியை பிடிக்கும் அதிமுகன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏ ஆட்சி அமையுங்கிறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஜெயிச்சாலே பாஜகவோட ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இது பாஜகவை மையமாக வச்சு அதிமுகவை மக்கள் மத்தியில் வந்து மோசமான இமேஜ் அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் யுக்தி அதை ஸ்டாலின் செய்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எடப்பாடி சீட் ஷேரிங்கில் எப்படி ஸ்டாலின் அவர்களோட உத்தியாக அது இருக்கலாம். ஆனால் இங்கேயுமே வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றது என்டிஏ ஆட்சி அமையும்னு சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள் தனி மெஜாரிட்டியோட அதிமுக ஆட்சி அமையும். உங்களுக்கே தெரியும், விளவங்கோட்டில் எடப்பாடி 4வது போயிருக்கிறாரு. ஜெயலலிதா எம்ஜிஆர் என்னைக்காக 4வது போனாங்களா? ஜெயலலிதாவாவது 3வது போனாங்க. அப்போ 20 விழுக்காடு ஓட்டு தான் இருக்குது. தனி மெஜாரிட்டின்னா அது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆவான்னு சொல்கிறார். அவ்வளோ அப்படி தான் அதை எடுத்துக்கணும். நீங்களே அவ்வளோ கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஆமாம், நானே அவ்வளோ கம்மியாக தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அணிக்கோட ஸ்ட்ரென்த்தே அரௌண்டு இப்போ உள்ள கணக்குப்படி 30 விழுக்காடு வாக்குள்ள தான் கணக்கு எடுக்க முடியும். இந்த பாஜகவுக்கு 3 விழுக்காடுக்குள்ள ஓட்டு சீட்டு கொடுத்தாருன்னா 3 விழுக்காடு தான் வரும். பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சது வந்து அவங்களுக்கு பலமா பலவீனமா? 3வது இடம் பேருன்னு அச்சப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க பலகீனம், வீழ்ச்சி, ஃபால் அதை மறைக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்காங்க. அதே வேளையில் பாமக கூட்டணி அவங்களுக்கு பலம். சேலம் தருமபுரியில் அவங்க பெருசாக வந்தாங்க. இங்கே நல்லா இருக்கக்கூடிய இடத்துல அன்புமணி இருக்கிறார். இவங்க பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பாஜகவுக்கு கீழே இருக்காங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி தமிழ், நன்றி.